இந்த எபிசோட்ல யோனோ ஹாங் கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாரா இல்லையான்றத பார்த்தலாம் வாங்க. அழுதுட்டு வீட்டுக்கு வந்த யோனோ ஹாங்கோட ரூம் கிட்ட நின்று உள்ள போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. யோனோ வந்த சவுண்ட் கேட்ட ஹாங்கும் டோர் ஓபன் பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களோட ஈகோனால டோர் ஓபன் பண்ணாம அப்படியே போயிடுறாங்க. ஹாங் யூனோவை ரொம்ப மிஸ் பண்றாங்க போல. அதனால நைட் ஃபுல்லா யூனோவோட போட்டோவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே யூனோ ஜெயிலில் ஒருத்தவங்களை பெயில் எடுக்க போறாங்க. இவங்க தான் ஹாங்கோட ஆன்டி. இவங்க அவங்க அப்பாவோட சொத்தை வாங்குறதுக்காக இதுவரை 3 டைம் மேரேஜ் பண்ணி அதை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவோட சொத்தை வாங்குறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டு கொடுத்துட்டு அவங்க அப்பாவே இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இப்ப ஏன் பெயில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க அம்மாவோட நினைவு நாள். அதனாலதான் அவங்க பொண்ணு அவர் பெயில் எடுக்கிறாரு போல. இவங்க சேர்மன் தாங்க அவங்களோட அப்பா, அதாவது நம்ம ஹாங்கோட தாத்தா. ஹாங்கோட ஃபேமிலி வழக்கப்படி எந்த ஒரு டெத் ஆனிவர்சரியா இருந்தாலும் அவங்க வீட்டு ஆம்பளைங்க தான் சமைக்கணும் அந்த டெத் ஆனிவர்சரிக்கு அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அவங்களுக்குள்ள. ஆனா இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா அந்த வீட்டு ஆம்பளைங்கன்ட்டு அவங்க யாருமே வேலை செய்யறதில்ல. யூனோ மாதிரியே அந்த வீட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அங்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் தான் சேர்ந்து சமைக்கிறாங்க அங்க சாப்பாடு. அங்க இன்னொரு கவலையான விஷயம்னா அங்க இருக்கிறதுல யூனோ தான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறாரு. இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக சேர்மனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்க. ஆனா ஹாங்கோட வீட்டுல யாருக்குமே அவங்கள பிடிக்கல. ஆனா சேர்மன் எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்றனால எல்லாரும் அமைதியாவே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஹாங்கோட ஆன்டியோட என்ட்ரி வருது. இந்த என்ட்ரில அவங்க எல்லாரையும் ரொம்ப திட்டுறாங்க. எல்லாரும் ரொம்ப கோவப்படுறாங்க. யார் தடுத்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டு நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவளாலதான் எங்க அம்மா இறந்தாங்க அப்படின்னு சேர்மனோட கேர்ள் ஃப்ரெண்டை நோட்டீஸ் பண்ணி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஹாங்கோட அப்பா போய் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. நம்ம அம்மா இவங்களால ஒன்னே இருக்கலாம், அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இவளாலதான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கத்துறாங்க. இவங்க சொல்றது யாருமே கண்டுக்காம எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அங்க இருக்க மற்ற பசங்க எல்லாருமே அங்கிருந்து வெளியே போகணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையும் எங்கேயும் போக முடியல. யூனோவும் ஹாங்கோட அப்பாவும் ஒரு அஃபிஷியலா ஒரு மேனேஜர் வேலையை விட்டு போறதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மேனேஜர் திடீர்னு வேலையை விட்டு போறேன்றாரு. இத்தனை நாளா வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப மட்டும் அவருக்கு என்ன வந்துச்சு, அவர் ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீ அவரை ஃபாலோ பண்ணு, அப்படி ஏதாவது அவர் எனக்கு எதிராக திரும்பணும்னு நினைச்சாருன்னா அவரை நான் உயிரோடே விட மாட்டேன் அப்படின்னு ஹாங்கோட அப்பா மிரட்டுறாரு. இதை கேட்டுட்டே இருக்க யூனோக்கு ரொம்ப பயந்துடுறாரு. ஏன்னா நம்ம இவங்க பொண்ணுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் டைவர்ஸ் பண்ண போறோமே, இவங்க நம்ம டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உயிரோட விடுவாங்களா என்ன பண்ணுவாங்களோன்னு யோசிச்சுட்டு பயந்துட்டு அங்கிருந்து வெளில வந்துடுறாரு. சைக்காட்டிஸ்ட் கிட்ட போற யூனோ எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது, தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்றாரு. அதுக்காக அவருக்கு டெஸ்ட் வச்சதுல அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா நான் டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் எழுதியிருக்கிறாரு. நீங்க ஏன் டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க யாருமே எனக்கு பிடிக்கல, அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வேலை சொல்றாங்க, எப்பயுமே என்ன டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. டெய்லி ஃபேமிலி மீட்டிங்ஸ், வீக்கெண்ட்ஸ் ஆனா, ஹாலிடேஸ் ஆனாக்க, டெத் ஆனிவர்சரி, பர்த்டே ஈவெண்ட் அப்படி இப்படின்னு எங்க இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன பர்சனலா எனக்குன்ற வேலையை எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. வீட்டில தான் இப்படின்னு பார்த்தாக்கா ஆஃபீஸ்லயும் என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஆஃபீஸ்ல என்னோட பாஸ் என்னோட ஒய்ஃப், அவளோட பாஸ் அவரோட அப்பா, அவரோட பாஸ் அவரோட அப்பா சேர்மன் தான். யாருக்கு எங்க பிரச்சனைனாலும் எல்லாரும் என் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி எனக்கே தான் வேலை வைக்கிறாங்க. என்னால எப்படி வெளியே வருதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாரு. இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க உங்க ஒய்ஃபை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து அவங்க கூட ஜாலியா இருக்கலாம்ல, நீங்க ஏன் அங்கே இருந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு டாக்டர். அது முடியாது டாக்டர், ஏன்னா அவ என் கூட வரமாட்டா, எனக்கு அவளை பிடிக்கல, எனக்கு அவளை பிடிக்காமையே போயிடுச்சு. அவ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன சொன்னான்னா, ஹெலிகாப்டர் சீன்ல ஹாங் இவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் உன்னை கண் கலங்காம எப்பவுமே உன் கூடவே இருந்து நான் பார்த்துப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்த நம்ம யூனோ அவ எதுவுமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான், அவங்க வீட்டில் யார் என்னை எது பேசினாலும் எதுவுமே கண்டுக்காம அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு என் மேலே அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்புறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் அவங்க கூட இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை, நீங்கள் டைவர்ஸ் வேணுன்றதை உங்கள் ஒய்ஃப் கிட்ட நீங்கள் சொல்லி நீங்கள் பிரிஞ்சு வந்துருங்க அப்படின்ற மாதிரியான அட்வைஸ் அவர் கொடுத்து டாக்டர் கொடுத்து நம்ம யூனோவை ஹக் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டாக்டர் அவங்க ஒய்ஃப் எவ்வளோ நல்லவங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணி ஆறுதலாக பேசி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ என் வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இவங்க பேர் தான் கிரேஸ். இவங்க ஹாங்கோட ஃபேமிலியில் யாருக்கு கல்யாணம் ஆகணும்னாலும் மாப்பிள்ளை பார்க்குறது, பொண்ணு பார்க்குறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போவும் நம்ம ஹாங்குக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹாங்குக்கு இவங்கள பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அதனால கிரேஸும் ஹாங் கிட்ட பேச ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹாங்கும் அவங்கள நோஸ் கட் பண்ணி விட்டு அனுப்பிடுறாங்க. அதனால டென்ஷன் ஆன நம்ம கிரேஸ் யூனோ கிட்ட போய் அவங்க கிட்ட தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய போட்டு கொடுக்குறாங்க. அதாவது எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு லக்ஸுரியான ஒரு குரூப் தெரியும், அவங்க பையன் இறந்துட்டாரு, ஆனால் அவங்களோட
கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சொத்து எதுவுமே அவங்க ஒய்ஃப்க்கு போகாது, எல்லாமே அவங்க பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு உயிர் எழுதிட்டு இவர் இறந்து போயிட்டாரு. இப்போ அவங்க ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யூனோவும் அதை பத்தி அவங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல, அதை கேஸ் ஃபைல் பண்ணா அவங்களால அவங்க சொத்தை அவங்க அனுபவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இதை கேட்ட நம்ம கிரேஸும் இதே நிலைமை தான் உனக்கும் நடக்க போகுது, நீயும் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஏன்னா ஹாங்கும் இதே மாதிரி ஒரு வில்ல தான் எழுதி வச்சிருக்காங்க, அவங்களோட சொத்து எதுவுமே அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் போகும், உனக்கு எதுவும் வராதுன்ற மாதிரியான ஒரு வில் ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம யூனோ சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறமா தனியா உட்காந்து அவர் ஃபீல் பண்றாரு. அந்த பக்கம் ஹாங்குக்கு டாக்டர் கால் பண்ணி இப்போ உடனே இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அங்கிருந்து கிளம்பி நம்ம யூனோ கிட்ட நான் வெளில போகணும் வரியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்க போனோன்னே சொல்லி அதுக்கு முன்னாடி ஏன் வர முடியாதுன்னு சொல்றேன், உன்னோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன், நீ ஃப்ரீயா தான் இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு யூனோ அவரோட சொந்த ஊருக்கு போய் அவங்க அப்பாவை மீட் பண்ண போறாரு. யூனோட ஃபேமிலியை பார்த்தாலே தெரியுது, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி. யூனோவை பார்த்தோன்னே அவங்க அப்பா ஏன்டா நீ மட்டும் தான் வந்திருக்கியா, ஒய்ஃப் வரலையா அப்படின்ற மாதிரி தேடுறாரு. இல்ல அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அம்மா சாப்பிட்றியான்னு கேட்கறாங்க. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மாவும் தேடி தேடி ஏதோ சமைச்சு கொடுக்குறாங்க. இவரும் சாப்பாடே இதுவரையும் பார்க்காத மாதிரி சாலி சாப்பிட்றாரு. அவருக்கு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்காங்க. இவர் வந்த விஷயத்த கேள்விப்பட்டு அங்க வந்து அவங்க அக்காவும் அண்ணாவும் இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் நம்ம அப்பாவோட பர்த்டேக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டே இருக்கும்போது நம்ம யூனோ ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவங்க அப்பா அவங்க அக்கா எல்லாருமே இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாரு. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை டிவோர்ஸ் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அங்கிருந்து கிளம்பும் போது அவங்க அக்காவும் அவங்க அண்ணனும் அவரோட வழியை மறைச்சு தனியா கூப்பிட்டு அவரை பேசுறாங்க. நீ ஏன் எப்பயுமே இப்படியே டிசிஷன் எடுக்கிற, ரொம்ப செல்ஃபிஷா யோசிக்கிற, உன்னோட படிப்புக்காக நாங்க எங்களோட படிப்பெல்லாம் தியாகம் பண்ணி உன்னை படிக்க வச்சோம், உன்னோட படிப்பு செலவுக்காக அப்பா அம்மா எவ்வளவு மாடுங்களை வித்தாங்க தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நீங்க எங்க என்னோட படிப்புக்காக தியாகம் பண்ணீங்க, நீங்க யாருமே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போல, அதனால உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இல்லாதனால தான் உங்களால படிக்க முடியல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. யோனோ டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாங்கை மீட் பண்றதுக்காக போறாரு. அங்க மீட் பண்ண போகும்போது நான் வந்துட்டு ஒரு விஷயம் பேசணும்னு சொல்றாரு. ஹாங்கோ நானும் வந்துட்டு பேசணும், நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டியூமர் இருக்கு, நான் இன்னும் 3 months தான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற நீ, என்னால் எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு என்ன கேட்டுச்சோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு நான் டாக்டரை மீட் பண்ண போனேன், நான் உன்னை கூட கூப்பிட்டேன், ஆனால் நீ வரல. நான் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக தான் போனேன். அங்கே தான் டாக்டர் சொன்னார் நான் இன்னும் 3 months தான் உயிரோட இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்.